மீஷோவில் ஒரு பொருள் ஆர்டர் போட்டேன் ஹஸ்பண்டுக்காக. கொரியர் பாய் இப்படி வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. இப்படியே ஹஸ்பண்ட் உடனே வந்தாங்க. அப்படியே கீழே கிடந்ததை எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிலுக்கு அடியில் தூக்கி கடாசிட்டேன். இது என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி வேட்டி சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், பொங்கலுக்கு கொடுக்கலல்ல அதுதான் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இதை வச்சுட்டு போ, ஏதாவது ஊஞ்சல் கட்டை யூஸ் ஆகும் அப்படின்னு அப்புறம் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் வேலண்டைன்ஸ் டேக்கு காலையிலே வீட்டுக்காரர் கிஃப்ட் பண்ணார். நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு ஆல்பம் ஒன்று, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு கிஃப்ட்டு ஒன்று பண்ணாங்க. 2 கிஃப்ட்டு. அப்புறம் ஹாப்பியாக இருந்தது. ஆனால் நான் பிரித்து பார்க்கல உள்ளே என்ன இருக்குதுன்னு. அப்புறம் கொரியர் வந்து நான் டெலிவரி பண்ணுனது, சரி நாம வச்சுருக்க கிஃப்ட்டை கொடுக்குமேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இது என்னது இது, நான் வாங்க மாட்டேனே, நீ மட்டும் வீடியோ எடுக்கிற, நான் கொடுக்கும்போது வீடியோ எடுக்கல, அதை நானா எடுக்கணும், நீ தானே கொடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்கணும், எனக்கு எப்படி தெரியும், நீ சர்ப்ரைஸாக டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும். வீட்டுக்காரர் பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரி என்னடி இது அப்படின்னாரு. கொஞ்சம் இது எனக்கு பார்க்கக்குள்ளே மீஷோவில் பார்க்கக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 193 இது. போனதுமே 221 போட்டிருந்தது. ஆனால் உள்ளே ஆர்டர் போட்டதுமே 193க்கு ஆர்டர் ஆகி வந்தது எனக்கு. இது பார்த்தா தலைவாணி இது. இங்கே பாருங்க, சப்பையாக தானே இருக்குது, பிரித்த உடனே பாருங்களேன் எப்படி உப்புதுன்னு. அப்படியே அது வந்து கவர் மாதிரி இருக்குது. அதில் பின்னாடி ஜிப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பஞ்சு மாதிரி இருக்கிறத உள்ளே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டா சூப்பராக இருக்குது. குட்டியோண்டு அழகாக சின்ன தலைவாணி. பார்த்ததும் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, எப்போ பாரு சட்டையை வாங்கி கொடுத்துட்டு ஒரே போர் அடிக்குது, அதனால தான் இதை வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் ஹார்ட்டெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக இருக்குல்ல, வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு மாதிரியே. வீட்டுக்காருக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. போட்டுட்டு டு த பெஸ்ட் குப்பி இன் த வேர்ல்டு, இந்த வசனம் நல்லாவே பொருந்தும் வீட்டுக்காரருக்கு. பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் முகத்தை பாருங்க, ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, அப்படியே உருன்னே உட்காந்துருக்கும். எது கொடுத்தாலுமே இதே ரியாக்ஷன் தான் காட்டும். சரி வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தான் பார்த்தேன். இருக்கும்போதே பார்த்தா பிச்சு அதை எல்லாத்தையும் உடச்சி கடாசிட்டு தான் போவோங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த கிஃப்ட்டு இருக்கும்னு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நல்ல ரோஸு இல்லை வேறு ஏதாவது 2 பொம்மை வச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பிரித்தேன். ஆனால் அது ஒரு யூஸ்ஃபுல், எனக்கு ரொம்ப பார்த்தது ஹாப்பி ஆகிடுச்சு. இது வந்து என்கிட்ட கிடையாது, என்கிட்ட வாட்சே கிடையாது, வளையல் மட்டும்தான். அதனால் சின்னதாக மெலிசாக நல்லா இருந்தது, கோல்டு கலரில். பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையே, வீட்டுக்காரர் கொஞ்சம் திட்டு வாங்காத அளவுக்கு நல்ல கிஃப்டாக கொடுத்துருக்காரு, இல்லைன்னா செம்மையாக திட்டியிருப்பேன் நான். பார்த்ததுமே அதிசயமாக இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கான்னாரு. ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அது மட்டும் இல்லை, திட்டமாக சின்னதாக என் கைக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. செனோட்டோ வாட்ச் எனக்கு பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது.